गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन நல்லா இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இதை எடுத்து நிழல் காய்ச்சலாக காய போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா, ஆனால் நிழலில் தான் காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் இல்லைனா மிஷினில் நமக்கு எது சௌரியமோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வந்துட போகிறோம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா நிழலில், ரொம்ப வெயிலில் உணர்த்தக்கூடாது, நிழலில் உணர்த்தி நல்லா காய வச்சு ஈரம் போனதுக்கப்புறமா நல்லா காய வச்சு அதை நைஸாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ இதை வறுக்கிறேன். வறுத்துட்டு நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கணும். வறுக்கிற பதம் என்ன அப்படின்னா, வறுத்துட்டோம் நல்லா வறுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பதம்னா நான் காமிக்கிறேன். எடுத்து பார்த்தா இழக்கோலம் போடுற மாதிரி போட வரணும். நான் வறுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதை இப்போ நல்லா வறுத்துண்டாச்சு. இதோட பதம் பாருங்க, இப்படி எடுத்து இப்படி கோலம் போட்டால் போட வரணும். இந்த மாதிரி போட வரணும். இதுதான் இதோட பதம். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப நல்லா சலிச்சு ஆறினதுக்கப்புறமா திரும்ப இதை நல்லா சலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்ஷணம் பண்ணினோம் அப்படின்னா கல் மண் இதெல்லாம் இருக்காது, நல்லா நைஸாக இருக்கும், சூப்பராக பண்ண வரும். ஸோ இதை ஆற விட்டு சலிச்சு எடுத்துக்க வேண்டியதான்.